இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் சிங்கருக்கு டெஃபினட்டா வருது. கண்டிப்பா இல்ல, என்னோட பாடே சில பாட்டெல்லாம் அப்படி ஆயிருக்கு. ஆக்சுவலி நல்ல பாடல்கள். மூங்கில் தோட்டம் வந்து இட் வாஸ் நாட் விஷுவல் இல்ல முதல்ல அது வந்து இந்த பாட்டு ரிலீஸ் வரைக்கும் அதுக்கு விஷுவல் இருக்கிற அந்த பாட்டு படத்துல இருக்கான்னு தெரியாது. தேவா நான் சொல்லிட்டேன் எனக்கு படிப்பு வராதுன்ட்டான். ஓப்பனா சொல்லிட்டான். என்ன படிச்சாரு? he finished his +2 முடிச்சான். பட் he said அப்பா எனக்கு படிப்பை விட எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னா. என்னன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு சாப்பாடு தூக்கம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி வந்து he is like very hard working. மோர் தென் எங்களோட நீட்ஸை கூட அவர் பார்க்கல. இன்ஃபேக்ட் ஒரு பீரியட்ல நாங்களாம் உயிரோடு இருந்தோமா இல்லைன்னு அவனுக்கு என்ன வேணும், ஓகே டன். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அம்மா கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுவேன். அவ்வளோதான். அம்மா கன்வின்ஸ் ஆகுறதெல்லாம் இல்லை. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டாப்ல வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. God's grace, let your words come true சந்துரு. நான் வந்து என்ன சொல்றது, உங்க வாயில 1 கிலோ சக்கரை போடுறேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சாங் சொல்லுவீங்க? கஷ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாங் தான் நிலா காய்கறி. ஏன்னா லைக் that was a new style for me. அதனால எனக்கு ஃப்ரம் கர்நாடிக் மியூசிக் டு ஃபிலிம் சிங்கிங், அதுவும் அந்த ஹஸ்கியா, அதுவும் ஒரு 10-year-old கேர்ள், 10 to 12-year-old, குழந்தையும் கிடையாது, இதுவும் கிடையாது, டாலர்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் வேணும். அது வேற ஆக்ட் பண்ணி வேற காமிச்சாங்க. சுஹாசினி மணிரத்னம்லாம் ஒரு லைனுக்கும் ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் சுஜாதா அம்மா சாங் த ட்ராக் ஃபார் நிலாக்கு ஆகிறது. எவ்வளோ அந்த ஒரு பாட்டுக்காக எவ்வளோ வேலை நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ நேரம் ஆச்சு? took days actually. So first எப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் சுஜாதா அம்மா பாடி ட்ராக் கிடச்சிது. ரெமன் சார் ஹீ சென்ட் த வாய்ஸ் ட்ராக்கோட எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டார் அந்த பாட்டு. ஸோ இதுதான் பாட்டு சொல்லிட்டு லைக் ஸோ ஆஸ்கர் டு ப்ராக்டிஸ். ஏன்னா இந்த ரேஞ்ச் வருமா, இந்த ஸ்ருதி செட் ஆகுமா, மை வாய்ஸ் நியூ இல்லையா. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரட்டும். ஸோ தே கேவ் மீ த ட்ராக் அண்ட் ஆல்சோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 days கழிச்சு போனேன். ஐ வென்ட் டு தி ஸ்டுடியோ. அப்போது பையன் மாதிரி ஆமாம். அப்புறம் அங்கே போயிட்டு ஐ சாங். அப்போது தேர் வேர் கரெக்ஷன்ஸ். தே வாண்டட் சம் எக்ஸ்ப்ரெஷன், வேறு மாதிரி வாய்ஸ் வந்து ரொம்ப ஹஸ்கியாக வேணும். ஸோ மெனி திங்ஸ், நிறையா டெக்னிக்கலாக புதுசாக இருந்தது எனக்கு அட் த டைம். ஸோ அதனால் தென் சுஹாசினி மேம் கேம். ஷி செட் யூ ஹாவ் டு பி மோர் எக்ஸ்ப்ரெசிவ் இங்கே. அப்புறம் கிளாசிக்கலாக சில ஆலாப்ஸ் அதெல்லாம் சார் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ பட் ஹி மேட் மீ ஃபீல் வெரி ஹோமில் இருக்கிற, ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து நீங்கள் ஃபிலிமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. இந்த முத்தமழை அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிருக்கீங்க நீங்கள். ஆனால் அது படத்தில் வரல. இந்த மாதிரி நிறையா நடக்குது சமீபத்தில். இப்போ அது மாதிரி நிறையா நடக்குது. தக் லைஃப் உள்பட நிறைய படத்தில் இது மாதிரி நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? வருத்தமாக இருக்குமா? என்னடா இப்படி பண்ணுறாங்களே? இல்லை சிங்கர், ஆனால் உங்கள் பேமெண்ட்டெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சிங்கருக்கு டெஃபினட்டாக வருது. கண்டிப்பாக இல்லை, என்னோட பாடே சில பாட்டெல்லாம் அப்படி ஆயிருக்கு. ஆக்சுவலி நல்ல பாடல்கள். பட் ஒரு சிங்கராக அது கண்டிப்பாக அது வருத்தமாக தான் இருக்கும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் என்னன்னா லைக் டைரக்டர் அவங்களோட டெசிஷன் தானே, அது ஃபைனல் டெசிஷன். ஸோ அவங்களுக்கு அந்த பாட்டை வந்து அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம்னு அவங்களுக்கு தோணி இருக்கலாம். ஸோ அவங்க திங்கிங்கை யாராலையும் nobody can change it. See, நம்ம பிளேமும் பண்ண முடியாது. பிகாஸ் ஹீஸ் த டைரக்டர், இஸ் த ஹீஸ் ஒன் ஹூ இஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஹீஸ் த கிரியேட்டிவ் ஹெட், எவ்ரிதிங் ஃபார் த ஃபிலிம். ஸோ அதனால் நம்ம டைரக்டரோட திங்கிங்கில் போய் யாரும் மாற்ற முடியாது. நோபடி கேன் டூ தட் ஆல்சோ. ஒருத்தராலையும் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஹிஸ் டெசிஷன் வெதர் டு பிக்சரைஸ் த சாங் ஆர் இட் வில் பி ஜஸ்ட் அ மான்டேஜ். பட் ஃபார் அ சிங்கர் இட் வில் பி டிஃபிகல்ட் டெஃபினெட்லி. ஏன்னா அவங்க அது அவங்களுக்கு அதுதானே அந்த பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ணி ஆடியன்ஸ் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறது தான் அவங்களோட, ஐ மீன் ஃபைனல் கோல் இல்லையா ஃபார் அ சிங்கர். ஸோ அதனால இந்த பாட்டு கூட மூங்கில் தோட்டம் வந்து இட் வாஸ் நாட் விஷுவல் இல்ல முதல்ல அது வந்து இந்த பாட்டு ரிலீஸ் வரைக்கும் அதுக்கு விஷுவல் இருக்கிற அந்த பாட்டு படத்துல இருக்கான்னு தெரியாது. ஆனா அது இருக்கு, படத்துல வந்தது. ஸோ அது ஒரு ஹாப்பினஸ். அதே பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த முத்தமழை, அது வந்து
எத்தனையோ கான்ட்ரவர்சிக்கு நடுவில் வந்து இட் பிகேம் அ சூப்பர் ஹிட். ஆடியோவா எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. பட் படத்துல இல்ல சில பேர் வருத்தம். ஆனாலும் அந்த பாட்டு ஹிட் தானே. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. அந்த பாட்டு காதல் வைரஸ். The song became such a big hit. But it was not. இந்த மூவில இல்ல ஆக்சுவலா. அதான் சார் ஒரே சிம்பிளா சொல்லட்டுமா சார், நான் வந்து திருப்பி நான் கியான் கொடுக்குறேன், பிலோசபிக்கலா சொல்ல வரல. ஊரே பாலா ஓடினாலும் நான் நக்கி தான் குடிக்கணும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து என்னென்னா அஃப்கோர்ஸ் நிறைய நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும். கெட்டதை வேற ட்ராக்கு, நல்லதை வேற ட்ராக்ல வச்சுட்டு நிம்மதியாக போயிடும். அவ்வளோதான். நீங்கள் 2 பேருமே வந்து இதில் இருக்கீங்க, பின்னணி இசையில் இருக்கீங்க, நிறைய சிங்கராக பாடிட்டு இருக்கீங்க. உங்கள் பையனை எப்படி இந்த இதில் கொண்டு வந்துட்டீங்க? அவரே விரும்பினாரா அல்லது உங்களுடைய விருப்பமா? இப்போ நான் வந்து ஒரு ஹீரோவாக அவனை ஆசைப்படுறேன் வச்சுங்களேன், நான் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஹீரோவை வச்சா எவனும் பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, we can just give them the freedom to learn. We can give them the space to adapt things. அண்ட் இது எனக்கு இந்த கியர் வேணும்னு கேட்டால் பண்ணலாமே தவிர நான்லாம் கம்போசர் ஆக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, இந்த பாதையை நீங்களே இப்படி போன்னு சொல்லிட்டீங்களா அல்லது அவரே வந்துட்டாரா? இல்லை, அவன் வந்து ஃப்ரம் டே ஒன் அவன் சொல்லிட்டான் எனக்கு படிப்பு வராதுன்ட்டான். ஓப்பனாக சொல்லிட்டான். என்ன படித்தாரு? he finished +2 முடிச்சான். பட் he said அப்பா எனக்கு படிப்பை விட எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னா. ஐ தாட் சில குழந்தைகள் படிப்பு பிடிக்காது, அதனால டைவர்ஷனுக்காக சொல்லுவோம் சில குழந்தைலாம். நானும் வந்து ஒரு 10th வரைக்கும் அவன் சொல்றதை வந்து இல்லடா அவனால அப்படி முடியும் அப்படி பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். அருணி எங்க அப்பாலாம் வந்து அவன் ஒரு இன்ஜினியரிங் முடிக்கணும்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் ஆக்சுவலி எங்க அப்பா. பட் நான் 10th இந்த கோவிட் டைம்ல ஐ டிசைடட், ஏன்னா 10th அப்போ தான் எழுதினான் கோவிட் போது தான். ஸோ he told me very clearly, அப்பா எனக்கு இன்னும் எஜுகேஷன் வந்து ஐ திங்க் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு அதில் சக்ஸஸ் வருமானு தோணல. பட் மியூசிக்கில் வந்து சின்ஸ் யூ ஹவ் given me like lot of inputs, ஆரம்பத்துலேயே நல்ல டீச்சர் கொடுத்துருக்கீங்க, நல்ல ஸ்டுடியோ இருந்தது, நான் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது எல்லாம் இருக்குது. எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு மியூசிக்? அவன் வந்து வோக்கல்ஸ் வந்து ஸ்ரீராம் பார்சாதிகிட்ட கற்றுட்டுருக்கான். ஆமாம். அப்புறம் இது வந்து பியானோ வந்து மிஸ்டர் ஏடி ராமமூர்த்தின்னு ஒருத்தர்கிட்ட, அப்புறம் மிருதங்கம் சேஷாதின்னு ஒருத்தர் கற்றுந்தார் ஆக்சுவலாக. அப்புறம் ட்ரம்ஸ் வந்து நாகி அவர்கிட்ட கற்றுந்தார். அண்ட் நிறையா கணபதி அப்புறம் மிருதங்கம் கற்றுந்தார் ஆக்சுவலாக. அப்புறம் சுரேஷ் இருக்கார்லையே அவர்கிட்ட தப்லா கற்றுந்தார். அவ்வளோ ப்ராப்பர். என்னன்னா ஹென்ரி குருவிலா கிட்ட வந்து he learned what is music production. அவனுக்கு வந்து ஃப்ரம் டே ஒன்லேருந்து என்னன்னா அவனுக்கு 10th சொல்லிட்டான், படிப்பு பக்கமே போல பிள்ளைங்க. ஏன்னா இவ்வளோ கற்றுக்கிட்டோமோ எங்கே படிக்கிறது? படிப்பு பக்கம் போகிறதுக்கு இல்லை. இவன் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து இந்த ஹென்ரி குருவிலா அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் போஸ்ட் கோவிட் தான். எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் அதில் ட்ரை பண்ணா ஐ திங்க் I'll do better அப்படின்னு he said actually if I can you know அவர் என்ன சொன்னாருன்னா, அம்மா எனக்கு வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட்ல, ஸோ யூ டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் மணி அப்படின்னா முதல்ல 8th ஸ்டாண்டர்ட் போய் சொல்லிட்டாரு அவரு. சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, லைக் எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, எனக்கு மியூசிக் என் லைஃப் வந்து மியூசிக்ல இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஐ டோன்ட் பாதர் அபவுட் த சக்ஸஸ், ஈவன் இஃப் ஐ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியன் இல்ல ஆவரேஜா இருக்கேன், எப்படி இருந்தாலும் நான் ஒரு மியூசிஷியனா இருந்தா ஐ வில் பி ஹாப்பி இன் மை லைஃப். அந்த வடிவேலு சொல்ற மாதிரி அவனோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்தது. சோ அதனால it was so clear. I thought, let him choose. Like he has already chosen that, அவன் வந்து ஒரு ப்ராசஸ் அவனுக்கு இருக்கு மைண்ட்ல. சோ நம்ம விட்டு பார்ப்போம். என்ன எப்படி இருந்தாலும் சார் அவன் வாழ்க்கையை நான் வாழ முடியாது, ஏன் வாழ்க்கையை அவன் அட்டெம்ப்ட் பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ பிகாஸ் we are already like அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம். அவன் இப்போ தான் ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால என்னன்னா ஒன் கான்ஃபிடன்ஸ் எனக்குன்னா அவன்கிட்ட அந்த ஒரு இப்போ ஈவன் நவ் இஸ் லைக் ஒரு 19 hours a day he is working as a programmer. And நானே போய் தூங்குறேன். மேலே ஸ்டுடியோ இருக்கு. Like we have a workspace actually, and also like work-ன்னு வரச்சு he'll never compromise. அப்பத்துலேருந்தே அவன் ஏதாவது ஒன்று பண்ண, ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பான், அதில் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுவான். அது வெளில வருமா, யாரா கேட்பாளா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ரொம்ப பயங்கர என்னன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு சாப்பாடு தூக்கம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு, அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி வந்து he is like very hard working. As well as அவர் தான் ஆக்சுவலாக he found, திப்பு தான் found that ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆம்பளை பையன் நல்லா படிக்கணும், ஏன்னா he should have a good degree. எனி மதர், நார்மல் மதர் அப்படிதான் நினைப்போம். என்னதான் நீங்க ஆர்ட்ஸ் இருந்தாலும் என்னதான் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் ஒரு பேசிக் டிகிரி வேணும், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஸோ பட் அவர் வந்து ஐ ஷுட் ஆக்சுவலி இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இல்லை அவர் தான் இல்லை ஐ ஷுட் டெல் த ட்ரூத்ல. சி எனி மதர் வில் பி லைக் தட். நானும் அப்படிதான் இருந்தேன். என்னதான் பாடினாலும் என்னடா பாடினாலும் இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒன்ஸ் ஹி ஃபவுண்ட் அவுட் தட் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இட், அவருக்கு என்ன வேணுமோ வாட் எவர் ஹி ஆஸ்க்ஸ், இந்த இது எனக்கு இது வேணும்பா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை இதுப்பா கியர்ஸ் வாட் எவர் ஹி நேம்ஸ், அதை அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவர்
he will அது provide ஏன்னா it. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ தெரியாத ஒரு அப்பா இருக்க வச்சுங்களேன், நம்ம வந்து அவரை Like புரிய வச்சு எங்க நம்ம பண்ண முடியும். மோர் எனக்கு தென் எங்களோட நீட்ஸை கூட அவர் பார்க்கல. இன்ஃபேக்ட் ஒரு பீரியட்ல நாங்களாம் உயிரோடு இருந்தோமா இல்லைன்னு, அவனுக்கு என்ன வேணும், ஓகே டன், அந்த கீரை வாங்கிடு, அது so many lakhs அப்படின்னு. இட் வாஸ் எல்லாருமே நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கமிட் வச்சுருவேன். ஆக்சுவலா இந்த கியர் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கும். நான் வந்து இப்போ பையன்கிட்ட வந்து ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குடா, இது வந்து இப்படி இருக்கும், இந்த சவுண்டிங் நல்லா இருக்கும், பயங்கர அனலாக் அப்படி சொல்லிட்டு அவன் அதை பத்தி அவன் டிஸ்கஷன் கொடுப்பான். வா இந்த கியர் இது இருக்கு, ஆல்ரெடி அவன் பார்த்துருப்பான். ஸோ அதை வந்து எனக்கு அப்பனா ஓ அப்படியா சரி ஓகே உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அம்மா கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுவேன். அதை அவ்வளோதான், அம்மா கன்வின்ஸ் ஆகுறதெல்லாம் இல்லை. ஆனா என்னன்னா அம்மாவுக்கு தகவல் தான். ஆனா ஆல்சோ அவளும் அப்படின்னா ஹர்னி வந்து ஷீல் நெவர் ஸ்டாப். அவன் வந்து யார் இது வேண்டாம் இல்லை இவ்வளோ பேஷனாக பையன் இருக்கும்போது நம்ம என்ன எப்படி ஒண்ணும் நிறுத்த முடியும்? இல்ல சொல்லறதுக்கே பேஷனா இல்ல. அடங்காப்படாரியா ஒரு அப்பனும் புள்ளையும் இருக்கான்னு வச்சுங்களேன். அதை வந்து அதை கரெக்ட் பண்ண கூட அவ யோசிச்சது இல்லை. அவன் எப்படி நினைப்பான், இல்லை அவங்க 2 பேர் பண்ணா கரெக்டா இருக்கும், ஏதோ யோசிக்கிறாங்க விட்டு அப்படியே இன்னி வரைக்கும் ஷி ஹஸ் நெவர் கம் இன் டு மை பிஸ்னஸ். அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், நான் என்ன சம்பாதிக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது இன்னி வரைக்கும். அண்ட் நான் என்ன வாங்கி கொடுக்குறேன், என்ன பண்றேன், இது இப்போ இன்னும் சூப்பர் காமெடினா இந்த வீடு நான் கட்டி முடிச்சுட்டு 2004-05 நான் கிராஃபிக்ஸ் தான் இவங்களை கூட்டிகிட்டே வந்தேன் வீட்டுக்கு. அது வரைக்கும் இந்த வீட்டில் என்ன இருக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ டு தட் லெவல் ஷீ பிலீவ். அண்ட் அந்த பிலீஃபை நான் எப்படி நான் இது பண்ணிக்கிறேன்னா, அவகிட்ட அந்த உண்மை இருக்கிறதுனால தான் நான் ஆசைப்படுறது கூட நடக்கிறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ட்ரூத்துக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும்னா அதை சுற்றி இருக்கிறவ வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து உண்மை அந்த பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறச்சே அவங்க எதாக இருந்தாலும் ஓகே வாட் எவர் யூ டூ டு வி ஆர் பிஹைண்ட் தட், டோன்ட் வரி. அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறச்சு என்னன்னா நல்லது வரும் நான் நம்புறேன். சரி, சாய் அபேங்கிற ப்ராஜெக்ட்ல நீங்க தான் ட்ராக் பாடுவீங்களா? நீங்க பாடுவீங்களா? அவரு சொல்லிட்டேன் நீங்க பாடுவீங்களா? இல்லைங்க, இது நான் 10 அவன் சொல்லிட்டேன், நான் 10-15 படத்துக்கு என்ன பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அவனை நெப்போகிட் நடிக்கிறானுங்க எல்லாருமே. ஆக்சுவலி எவ்ரிதிங் இஸ் எஃபர்ட். அபயோட எஃபர்ட் தான் எல்லாமே. வாட் எவர் இஸ் கிரியேட்டிங் அண்ட் வாட் எவர் சக்ஸஸ், அதுதான் சொல்ல வரேன். ஸோ பட் இன் தட் சக்ஸஸ் இதுல அம்மா நீ ஒன்று பாடு, எனக்கு ஐ ஃபீல் யுவர் வாய்ஸ் வில் பி த பெஸ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்கறச்ச நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? see if it going to what to say, அது ஒரு அவனுக்கு அந்த பாட்டு பிளஸ் போகுதுன்னா how can a mother say I cannot say. அது ஹரினோட பெர்ஸ்பெக்டிவ். என்னோடது எப்படின்னா அது வெரி கிளியர். எப்படின்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இவனை வந்து நிறைய பேர் வந்து நான் கமெண்ட்ஸ்ல நீங்க பாக்குறோமே நாங்கள் நிறைய நெப்போ கிட்ட அது இதுன்னு போட்டு உன இதுல 1% உண்மை இருந்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணணும். நான் தான் கேட்பேன் யார்கிட்ட இவ்வளோ பண்ணி நான் என்னோட வியூஸ் நான் பெட்டர் பண்ணிக்க முடியும்னா நான் எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா, நான் பெட்டர் ஆகிருக்கலாம் என்னோட வியூஸை, நான் ஏன் பண்ணிக்கல அதை? பிகாஸ் இட் டசன்ட் மீன் தட் நம்ம என்ன பணத்தை கொட்டினா கூட அந்த கண்டென்ட் எல்லாம் இவ்வளோ மில்லியன் வியூஸ் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன் சார். நான் வந்து ஐ ஷூட் லைக் ஏய் போருண்டா டே தயவுசெஞ்சு ஆடாதடா முடியலடா. ஆனா லைக் நாங்க அவன் வந்து எப்படின்னா அவனுக்கு ஏதாவது நீங்க வரல அப்படின்னா he'll see to that it happens. லைக் அவன் வந்து அதை வர வச்சுப்பான். எப்படின்னா he'll work hard. சும்மா எனக்கு பணம் கொடுத்தா அதுக்கு நெவர். அவனுக்கு பேக் டோர் என்ட்ரின்னு தெரியாது. அவனுக்கு பின்னாடி போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணி யார்கிட்டயே போய் நம்ம பேச நெவர் எவர். மியூசிக் மாத்திரம் இஸ் ஹார்ஷ்லி லைக் அவருடைய ஆல்பங்கள்லாம் வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆர் ஜெயராஜ் ரஹ்மானுடைய ஆரம்பகால ஃபிலிம்ஸ் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த நல்ல லிசனிங் சார். அவனுக்கு நல்ல நிறைய வந்து அவனுக்கு பயங்கர டேஸ்ட் ஜாஸ்தி. மியூசிக்கெல்லாம் வந்து அவன் இதெல்லாம் புது சவுண்ட் இருக்கோ அதெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். நடிக்க ஆரம்பிச்சதும் அவருடைய டிசிஷன் சத்தியமாக நடிக்க மாட்டான். அது வந்து அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இதில் ஆல்பத்தில் வர்றாரு. ஆல்பத்துக்கு வந்து எப்படின்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வரைச்சு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவை. அண்ட் அது வந்து அவன் மியூசிக் இன்னொருத்தர் பண்ணுறச்சு இவனுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்காது. ஸோ அப்போ வந்து ஹி டிசைடட் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு நம்மளே தானப்பா இருக்கணும். தட்ஸ் ஹவ் லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒர்க்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா இதில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் நத்திங் பட் இன்னொருத்தர் வந்து உங்கள் டேலண்ட் மேலே இன்னொரு கம்பெனியோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் யூ ஆர் ஷோயிங் யுவர் டேலண்ட் அண்ட் தே ஆர் பையிங் இட் ஃப்ரம் யூ. தட்ஸ் இட். அதை வந்து நான் என்கிட்ட சில பேர் கமெண்ட்ல ஐ சா லைக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டே கிடையாது அப்படி. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா ஹி இஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹூ அவரோட வந்து ஃபினான்ஷியலாக அவரோட நீட்ஸ் அவர் பார்த்துக்க முடியல. அண்ட் இன்னொருத்தர் ஒரு கம்பெனி வந்து தே ஆர் ஸ்பான்சரிங் இட் டு கெட் இட் அவுட். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு பெரிய கம்போசர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட யாரோ வருத்தப்பட்டாங்களாம். இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து இவ்வளோ பண்ணுறாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த பையன் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கலாம் டேரக்டாக. அந்த கம்போசர் கூட ஆஸ்க் மீ ஸ்ட்ரெயிட் லைக் இது நீங்கள் சொன்னீங்களா அப்படி பண்ணீங்களா? ஏன்னா எல்லாமே இங்கே ஓப்பன், எவ்ரி திங் இஸ் லைக் ஓப்பன் டு எவ்ரி திங். ஓப்பன் புக் தான் இங்கே எல்லாமே. ஏதாவது பேக்டோர் என்ட்ரியோ இல்லை இன்னொருத்தரை பற்றி பேசியோ இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணியோ இங்கே வின் பண்ணலாம் முடியாது சார். அப்படி வின் பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து நம்ம யாருமே இங்கே எக்ஸிஸ்டே ஆக முடியாது ஆக்சுவலி. ஏன்னா
டேலண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நம்ம இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி உங்களோட சரக்கு என்ன, உங்க டேலண்ட் என்ன இருக்கோ அங்கதான் கொண்டு போய் உங்களை நிறுத்த முடியுமே தவிர, நான் போய் இப்போ என் பையனை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தியாகராஜ ஆராதனால போய் என் பையனை ஃப்ரண்ட் ரோல உட்கார பாடுன்னு சொன்னா நம்ம நியாயமா இருக்குமா? ஒத்துப்பாங்களா? அண்ட் அட் த சேம் டைம் அவர் பண்ண வேலைக்கு அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும்னா அந்த அக்செப்ட் பண்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்கணும். நான் புஷ் பண்ணி ஒருத்தரை வந்து நான் ஒரு வாய் வரை கொண்டு போகலாம் சாப்பாடை, நான் முழுங்க முடியாது, நான் ஜீரணம் பண்ண முடியாது. நான் ஜீரணம் பண்ணால் அது உங்களுக்கு எனர்ஜி தராது. ஸோ இட்ஸ் லைக் தட் ஒன்லி. அது நிறைய பேர் நல்ல 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 மியூசிஷியன் சில பேர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சில கான்ட்ரவர்ஷியலாக பேசணும்னு சொல்லி பேசுறச்சு அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் லைக் ஒன். இங்கே எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். சில பேர் சொல்கிறாங்க அவர் நாளைய அணிந்து ஒத்துக்கிறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் இஃப் இட் கம்ஸ் லைக் as a father and as a parent நம்ம வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பி தான் கண்டிப்பாக. அனிருத் மாதிரி ஒரு டாப்ல வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் லெட் யுவர் வேர்ட்ஸ் கம் ட்ரூ சந்துரு. நான் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் வாயில் 1 கிலோ சக்கரை போடுறேன். If it happens, by God. I hope you are not a diabetic actually. இப்போ வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ பாம்பேல இருக்காரா? எங்க இருக்காரு? பாம்பே. இந்த கருப்பு படம் பண்றாருன்னு நினைக்கிறேன். இருந்து சூர்யா சாரோட பண்றாங்க. சூர்யா and yeah he's like doing a lot of சூர்யாவோட கருப்பு. அதுக்கப்புறம் தெலுங்கு படம் ஒன்று பண்றாருன்னு நினைக்கிறேன். தெலுங்கு படம் ஒன்று பண்றாங்க. அல்லு அர்ஜுன். ஆமா ஆமா சரி. அப்புறம் அது பேர் வந்துட்டா இல்ல ஆக்சுவலா இது வந்து இது எல்லாமே வந்து சார் ஆன் பேப்பர்ல வர வரைக்கும் லைக் இட்ஸ் லைக் நத்திங் இஸ் லைக் கன்ஃபார்ம். இப்போ நானே இன்னைக்கு அதாவது இன்ஸ்டால பார்த்தா ஒரு 15 படம் போட்டிருக்காங்க. 15 படத்துல நான் கேட்டேன் எனக்கே தெரியாது அதெல்லாம். நான் அதெல்லாம் இது see that's how the media works. இப்போ இல்லாத ஒருத்த சொல்லி அவங்க நம்ப இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ஓகே ஃபைன். அது நான் சம்டைம்ஸ் ஃபார் குட், சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து வயர் எரியும். இவன் என்னடா பண்ணிட்டான். இல்ல அதனாலே புது படங்கள் வரட்டுமே சார். இதை பார்த்துட்டு புது படங்கள் நான் உங்க இன்டர்வியூ நான் ஒத்துனேன் இல்லையா சார்? உங்க இன்டர்வியூ ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணீங்க நான் பார்த்தேன். நீங்க எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா பேசிருக்கீங்கன்னு நான் பார்த்தேன். இத்தனையும் தாண்டி தான் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா ஐ நோ வாட் சந்துரு இஸ் டூயிங். அதனால வந்து இப்போ ஒரு யாரையுமே வந்து ஒரு புதுசாக வரது உள்ள டக்குன்னு உள்ள கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன அவன் கேப்பபிலிட்டிஸ் என்னன்றது ஒரு டேரக்டர் செக் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடியூசர் செக் பண்ணுறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் செக் பண்ணுறாங்க. இத்தனைக்கு அப்புறம் தான் ஒரு கம்போசராக ஆக முடியுது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கச்சே என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து இத்தனை படம் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை படத்துக்கு இத்தனை பேரை அவங்க வந்து அக்செப்ட் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து பப்ளிக் வந்து அதை ஒத்துக்கவும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஹார்ட் ஒர்க் மோர் தேன் த டேலண்ட், மோர் தேன் எனிதிங் நிறைய பேரோட பிளஸிங்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் பிரேயர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய நல்ல மனுஷங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு படம் வருது இல்லை? ஆமா ஒரு படம் வருது. அது இவரு சூர்யா படம். எஸ் சூர்யா படமும் சரி. டூடுன்னு வருது ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் சாரோட படம். சூர்யா சார் அப்புறம் இன்னொரு மலையாளம் மூவி. ஸோ இஸ் டூயிங் பை காட்ஸ் கிரேஸ். தட்ஸ் வாட் ஒர்க் பண்ணுறான். நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஆல் த பப்ளிக் ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். ஏன்னா ஜென்யூனாக ஒரு விஷயம் வளர்றச்சு அது நத்திங் லைக் ஒரு நல்ல பப்ளிக்கோட சப்போர்ட் இல்லாமல் அது வராது. ஸோ ப்ளீஸ். உங்கள் டாக்டரை எப்படி கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர் அங்கே இல்லையா? அபயோட அக்கா. ஷீ இஸ் டூயிங் அ மெடிசன் ஆக்சுவலாக. அவள் வந்து அவளுக்கும் பிளேபேக் சம்மந்தமே கிடையாது. ஸோ அவங்களோட லைன் வேறு. அவள் இங்கே வரச்சே சும்மா ட்ராக் பாடுவாள். எப்போ ஃப்ரீயாக இருந்தால் அப்போ தான் ட்ராக் இருந்ததுன்னா இப்போ அவள் கேட்பான், நீ சும்மா ஒரு பாட்டு பாடுறியா ட்ராக்குன்னு கேட்பான். அவள் வந்து அவள் பாதி நேரம் புக்கும் கைமாக தான் இருக்க முடியும் அவளால். ஸோ அதனால் எப்பாவது ஒரு தடவை பிரேக் எடுக்கச்சு ஷீ வில் சிங். அந்த மாதிரி தானே தவிர ஏன்னா ஷீ இஸ் அ பியானிஸ்ட் பேசிக்கலி. ஷீ ஆல்மோஸ்ட் லைக் 8 grades அவள் பியானோவில் முடிச்சிருக்காங்க. she also learned music, vocal கத்துண்டா. and also அவளுக்கு வந்து நாட் இன்டு கோர் மியூசிக்னு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் அவள் லைன் வேற. அவளுக்கு வந்து நிறைய அந்த படிக்கல எஜுகேஷன்றதுல ரொம்ப இது ஜாஸ்தி. அவளுக்கு இன்வால்மெண்ட் ஜாஸ்தி. ஷீ இஸ் மச் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷமாக, லாங் கேரியரில், 28 வருஷ கேரியரில். அடுத்தது இதை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது மனசில் வச்சுருக்கீங்களா? ரிட்டையர்மெண்ட்டு இல்லை, இது அடுத்தது இதை பண்ணிடணும் நம்ம. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் டே ஒன்லேருந்து நான் பிளான் பண்ணதே கிடையாது லைஃப்பை. வாழ்க்கை அது போகிற போக்கு இல்லை. அதான் சார் திருப்பி சொல்லணும்னா நம்மளோட டிசிப்ளின், கேரக்டர் அண்ட் டிசிப்ளின் ஒழுங்காக இருந்ததுன்னா இஸ் ஆல்வேஸ் வித் த ஃப்ளோ. அவ்வளோதான். நான் வந்து எனக்கு இது வேணும் அப்படிலாம் அட்டெம்ப்டே பண்ணது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது செரிஷ்ட் ஆம்பிஷன்லாம் இருக்கா? அடுத்தது ஆம்பிஷன் திட்டிட போறா சார் அவ வந்து எப்படிடா? இல்ல சொல்லுங்க. நீங்க தடுக்குறீங்க அவங்க சொல்லிட்டு. இல்ல அவ வந்து நான் இந்த மட்டும் நான் சொல்லிடுறேன். அவளுக்கு she wanted to become a classical artist. சரி, கர்நாடிக் கிளாசிக் அந்த கர்நாடிக் மியூசிஷியன் ஆகணும் ஒரு இது. பாக்கி அவ சொல்லுவா. சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி see music is my passion. சரி. ஸோ என்னோட ஆம்பிஷன் வாட் எவர் இட் இஸ் ஃபியூச்சர் என்னன்னா ஐ ஷுட் ஆல்வேஸ்
பி வித் மியூசிக் அவ்வளோதான். ஐ வாண்ட் டு லேர்ன், அப்டேட் மை செல்ஃப் ஆல்வேஸ். ஆமா, ரஜினி காயத்ரி கத்துக்கிறீங்களாமே? அப்படியா? அவங்க கிட்ட எத்தனை போயிட்டு வருஷமா கத்துக்கிறீங்க? வருஷம் தெரியல, ஒரு 3-4 இயர்ஸ் அவங்களோட கீர்த்தனைக்கெல்லாம் வந்துட்டீங்க இல்லையா? அஃப்கோர்ஸ் அது வந்தாதான் அவங்க கிட்ட என்ட்ரியே. சுதாவட்டே கத்துக்கிறீங்க இல்லையா? கத்துக்கிட்டீங்க. இப்ப ரஜினி காயத்ரிட்ட அதுக்கு முன்னாடி சுகுணா புருஷோத்தமன் நினைக்கிறேன். அது பெரிய பேஸ் ஆச்சு. அது அவங்க எல்லாம் பெரிய, ஐ மீன் ஐ வாஸ் வெரி லக்கி டு கெட் குருஸ் லைக் தட். அது எனக்கு என்ன இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுன்னா, என்னோட பேஷன் ஃபார் மியூசிக் குறையவே குறையாது. என் பையனை பார்த்துட்டு இருப்பான், என்னம்மா எப்போ பாரு ஏதோ ஒரு ராகம் ஏதாவது ஒன்று, அது எக்ஸ்ப்ளோரிங், அது இது லைக் அதனால எனக்கு ஒரு திருப்தி இங்கே, அவ்வளோதான். வாட் டு சே, சில பேருக்கு வந்து அது ஒரு சோல் கால் சொல்லுவாங்கல்ல, என்னோட சோல் கால் வந்து இட்ஸ் மியூசிக். என்னால் இன்ஃபேக்ட் நான் இப்போ கூட இஃப் ஐ டோன்ட் ஒரு நாள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியல, டைம் இல்லை சம்திங் இருந்ததுன்னா ராத்திரி கில்ட்டோட தான் தூங்குவேன். என்னால் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஐ மீன் அது இல்லாம என்னால முடியும். அதனால தான் மத்த வேலை எனக்கு இன்னைக்கும் சார் இன்னைக்கும் வந்து 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியும், ரியாக்ஷனே தெரியும் நமக்கு எல்லாம். ஓகே ஃபைன், நீங்கள் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணல, ஸோ ரெடியாக இருக்கும். இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் அது கிவ்ஸ் மீ பாசிட்டிவ் எனர்ஜி. சரி, சினிமா பாட்டு நிறைய தொடர்ந்து பாடிட்டே இருந்தா வச்சுங்களேன், கர்நாடிக் மேடையில் உட்காரும்போது அந்த குரல் அந்த காத்திரம் போயிடும் அப்படின்னு ஒரு இது உண்டு, ஒரு வெர்ஷன் உண்டு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நான் வந்து கர்நாடிக் கான்சர்ட்ஸ் சினிமா பாட்டு பாடும்போது நீங்க வந்து சமயத்தில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தான் பாடி ஆகணும் சில நேரங்களில். ஸோ கர்நாடிக்கில் பாடும்போது நீங்க வந்து இந்த வாய்ஸ் தான் பாடணும், நேச்சுரல் வாய்ஸ் தான் பாடணும். ஸோ இதில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் சீசன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் சீசனில் கண்டினியூஸாக பாடுறவங்க, அந்த மாதிரி லாட் ஆஃப் திங் கான்சர்ட் பண்ணுறவங்க, அவங்களோட வாய்ஸ் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். லைக் ஃபிலிம் பிளேபேக் சிங்கிங்க்கு வேற, இதுக்கு வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தெர் இஸ் நோ, அதுக்கு சம்மந்தமே இல்லை. கர்நாடிக் மியூசிக்கோட ஐடியாஸ் யூஸ் ஆகும் ஃபிலிம் பாடுறச்ச. ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணோம்னா, பிகாஸ் வி நோ த ராகம், அந்த சம்டைம்ஸ் அந்த ஸ்வரம் எப்படி பிரயோகம் பண்ணலான்ற அது ஒரு பியூட்டி ஓரளவு தெரியும் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். ஸோ வென் ஹி அப்ரோச்சஸ் த சாங், ஹி ஆர் ஷே அந்த ராகத்தோட அழகு எடுத்துன்னு வரலாம் இஃப் தே வாண்ட். ஐ மீன் ஸோ அது மாதிரி அழகுபடுத்த முடியுமே தவிர, playback is completely different, Carnatic music singing is completely different, ரெண்டும் சேராது. ஸோ அதனால தான் ஒரு இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணாத ஒன் ஆஃப் த ரீசன் வந்து வாய்ஸ் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் இஃப் ஐம் கால் ஃபார் அ ரெக்கார்டிங், ஒரு சின்ன கிராக் இருந்தால் கூட ஐ கேனாட் சிங். அந்த மாதிரி கர்நாடிக் கிடையாது. லைக் கர்நாடிக் இஸ் மோர் இன்டு கிரியேட்டிவ். மனோதர்மா அப்படின்றதுல தான் வேல்யூ. மனோதர்மம் தானே அதுக்கு வேல்யூ. ஸோ அதனால லைக் ஒரே கீர்த்தனை வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு மாதிரி பாடலாம், 2000 மாதிரி பாடலாம். ஸோ லைக் இட்ஸ் சச் எ ஹியூஜ் திங். ஸோ அதனால ஸோ சீசன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து இட்ஸ் சரி. எப்போ கச்சேரி பண்ண போறீங்க நீங்க? இல்லை, நான் கச்சேரிலாம் நான் செமி கிளாசிக்கல் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை, ப்ராப்பர் கச்சேரி, டிசம்பர் சீசன் கச்சேரி. ஐ டோன்ட் நோ, இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸே உங்களுக்கு வரல? இல்லை கான்ஃபிடன்ஸ்க்காக சொல்லலைங்க, எல்லாமே டெஸ்டினி என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் ஐ எம் டெஸ்டின், இப்போ நான் பிளேபேக் சிங்கர் ஆவேன்னு நான் நினைக்கல. எனக்கு இன்ஃபேக்ட் என்னோட ஆட்டிடியூடே வாஸ் வெரி கான்சர்வேட்டிவ். ரொம்ப பேசவே மாட்டேன். ஒரு நார்மல் லேடியை விட மோர் கான்சர்வேட்டிவ். நான் ஒரு இடத்துக்கு போனால் லைக் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் ஐ வாஸ் வெரி குவாய்ட் அண்ட் வெரி ஷை. பட் நான் போய் பிளேபேக் சிங்கர் ஆனேன். லைக் ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் எல்லா டுவேட் சாங் பாடினேன். ஸோ இட் ஆல்வேஸ் டெஸ்டினி. ஸோ இன்கேஸ் கர்நாடிக் மியூசிக் எனக்கு டெஸ்டைண்டாக இருந்தால் நான் ஐ வுட் லவ் டு பெர்ஃபார்ம். நீங்க அகாடமி மேடையில கூட பாடணும், யாரு கண்டதுங்கறீங்களா? If it, I mean, that is what is my இது. ஸோ இவ்வளவு நேரமும் ரெண்டு பேரும் பல அற்புதமான அழகான சம்பவங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ரியல் ப்ளஷர். பிகாஸ் நாங்கள் வந்து எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கோம் இத்தனை நாள்ன்றது வந்து ஒரு இது இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் கேட்கறது சில விஷயங்கள் வந்து வி குட் கம் அவுட் த ரியாலிட்டி, ட்ரூத். ஸோ அதனால வந்து ஸோ ஃபார் பிரிங் த ட்ரூத் அவுட் ஆஃப் அஸ், அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.